ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், நேற்று சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு. எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க. நான் வீட்டுக்கு வரத்துக்கு 1:30 ஆகிடுச்சு. வந்து தூங்கி எழுந்து 10 மணி அதான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் கேட்டீங்க, ப்ரோ என்ன ப்ரோ நேற்று ஏதாவது ஸ்டேடியமில் ரிவ்யூ கொடுத்தீங்களா, எப்படி போச்சு எல்லாம், மேட்சோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் அவுட் சைட் ஸ்டேடியம் ரிவ்யூ என்னெல்லாம் கொடுத்தேன், ஏன் அதெல்லாம் பெருசாக வெளியே வரல, ஏன் ட்ரெண்ட் ஆகிறதுக்குலாம் நான் யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட போகிறேன், அப்லோட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து கிடைக்கும், நீங்கள் அதில் பாருங்கள். முழு விளக்கம் நான் அதில் கொடுத்துருக்கேன். ஓகே, மேட்ச்சில் என்ன போச்சு நம்ம பார்த்தோம். ருத்ராஜ் கெய்க்வாடோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சரியில்லை. மற்றபடி கலிலக் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஃபார்முக்கு வராத மாதிரி இருக்குது. அவங்க 2 பேருக்கு மட்டும் மேபி ருத்ராஜ் ஒன் டவுன், இல்லை கலிலக் பதிலாக முகேஷ் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு சில சேஞ்சஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி எல்லாமே நான் ஃபுல்லாகவே வந்து பேசியிருக்கேன். பட் அதை தாண்டி எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன். ஸ்டேடியம் உள்ள வந்து மேட்ச் ஜெயிக்கும் போது ஒரு எமோஷனல், அதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாரோட கார்த்திகை பாட்டு போடும்போது ஒரு எமோஷனல். ஸ்டேடியம் வெளியிருந்து பார்க்க வேறு விஷயம், உள்ளேருந்து பார்க்கும்போது தான் அது வந்து இன்னும் பயங்கர ஒரு ரியாலிட்டியாக இருக்கும். அதில் வந்து நான் ரொம்ப வந்து அந்த டிஜே வந்து எங்களை ரொம்ப இது பண்ணிட்டே மோட்டிவ் பண்ணிட்டே இருந்தார். ஈவன் பிராவிஸ் உள்ள வந்தவொடனே ஒரு மோட்டிவ் கிடச்சிச்சு பாருங்க. எந்த டீமுக்கு அது பற்றிக்குன்னு தெரியாதுங்க. அண்ட் சஃப்ராஸ் கான் வந்து நான் விடவே மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன், ஓடிட்டே இருக்கான் அந்த பையன். ஸோ இவங்க மேலே கண்டு இருந்தாலே போதும், நமக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். எஸ், ரொம்ப நாளாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுங்க. ஒரு ஏதாவது நம்மளை கவுத்து விட்டே இருப்பாங்க. அது இந்த மேட்ச்சில் நமக்கு வரல. அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? முக்கியமான கடத்தில் ஏதாவது நோ பால் போடுவோம். டிம் டேவிட்டுக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி. பட் இன்னொரு விஷயம் கவனிங்க, அகில் சார் ஃபர்ஸ்ட் ஓவரில் நோ பால் போட்டார்ல, ஓகே அப்செட் இல்லைனா ஃபர்ஸ்ட் பாலே நோ பால் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. பட் உண்மையிலே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த 2 நோ பாலும் மேட்சோட ஒரு முக்கியமான விக்கெட்டுக்கு வந்து தான் என்ன பண்ணியிருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டே போட்டது நல்லதான்ற மாதிரி என் மனசுக்குள்ளே சீட்டு மாறி மாறி உட்காருறது. விக்கெட்டு வேணாம், வாங்க ப்ரோ இந்த சீட்டு யாருன்னே தெரியாது, அவங்களாம் அப்புறம் இந்த சீட்டில் உட்காருங்க, உங்களுக்கு இல்லாத வாங்க விக்கெட்டு தான் நமக்கு வேணும். அந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன வயசில் நான் என்ன பண்ணுவேனோ அப்படியே பண்ண நேற்று. ஒரு சீட்டு மாறலாமா, எஸ்பெஷலி மில்லர் விக்கெட்டுக்கு வந்து நான் ரொம்ப நேரம் பார்த்தேன். மில்லர் விக்கெட்டு வேணும், வாங்க சீட்டு மாறி உட்காரலாம் விக்கெட் இருந்துச்சு. ஸ்டைலிஷாக பேசுகிற மாதிரி இருக்கும். நான் அப்படி தாங்க, எனக்கு ஏதாவது விட்டு பண்ண ஸ்டப்ஸ் விக்கெட்டை வேணுத்துக்கு நான் கடைசியாக அங்கேருந்து நான் இருந்தேன் மாறி மாறி கடைசியாக விட்டேங்க. ஸ்டப்ஸ் விக்கெட் வேணும், கரெக்டாக ஸ்டப்ஸ் விக்கெட் விழுந்துச்சு. ரொம்ப ஹாப்பி, என்ஜாய் லாட். சில விஷயங்கள் வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நான் என்னோடய யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கேன். அண்ட் டச்சில் இருங்க. ஜெயிக்கிறப்ப மட்டும் கூட நிற்கிறது வேஸ்ட்டுங்க, தோத்தாலும் கூட நிற்கிறேங்க. அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன். அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறது தோக்கிற ஐ டோன்ட் கேர். ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் கூட நிற்கிறோமா இல்லையா, நான் டீம் கூட நிற்கிறேன், நீங்கள் என் கூட நிற்கிறீங்களான்றது தான் மேட்ரு. எஸ், பி ஹாப்பி, சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி வந்து 2 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்எஸ்சி வெர்சஸ் ஆகிடணும் அண்ட் ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐ இருக்குது. அந்த மேட்ச் இருக்குது. ஆர்சிபி வெர்சஸ் எம்ஐக்கு நம்ம லைவ் வர போகிறோம், அதையும் பாருங்கள். டச்சில் இருங்க. மேலும் வெற்றிகள் சிஎஸ்கே கிடைக்கணும். நான் வந்து நீங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே தான் வேண்டிக்கிறோம். பாய்.